ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி vlog. டுடே மண்டே. ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னோட டே இன் மை லைஃப் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மண்டே மார்னிங்கே காலைல 6:30 மணிக்கு அலாரம் வச்ச மாதிரி குட்டி பையன் பார்த்தீங்கன்னா எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நைட் கொஞ்சம் சீக்கிரமாக தூங்குனதுனால மார்னிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துட்டாரு. ஸோ எழுந்தோடனே எனக்கும் வேறு வழி இல்லாமல் நானும் கிச்சனுக்கு வேலை செய்ய போயிட்டேன். ஸோ வெசல் வாஷ் பண்ணால் தான் நான் வந்து கிச்சனுக்குள்ளே போனேன். அப்புறம் பால் காய்ச்சிட்டு காஃபி போட்டு குடிக்கலான்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த டைல்ஸ் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பால் காய்ச்சோமா, அந்த டைமே பார்த்தீங்கன்னா, ஃபுல் வந்து டைல்ஸே கிளீன் பண்ணாம வச்சிருந்தாங்க போல முன்னாடி இருந்தவங்க. ஸோ எனக்கு அது உறுத்திட்டே இருந்தது. அது என்ன மைண்டுன்னே தெரியல. அது கண்ல உறுத்திட்டே இருந்தது. ஸோ நம்ம வந்து மண்ட மேல கொண்ட இருக்கிற மாரி நான் என்ன பண்ணிட்டேன், செல்ஃப்லாம் வந்து பேப்பர் போடாம அடுக்கிட்டேன். ஒரு 10 மணிக்கு தான் எனக்கு தெரியும் அது நம்ம பேப்பர் போடாம அடுக்கணும்னே. ஏன்னா அடுக்கணுன்ட்டு நான் எல்லா திங்ஸையும் அங்கங்க ஷெல்ஃப் ஒரு 4 ஷெல்ஃப் இருக்கு எல்லாத்தையும் அடுக்கிட்டேனா, அப்புறம் தான் தெரியும் பேப்பர் இல்லன்னு. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து கிச்சன வந்து எடுத்து கிளீன் பண்ணலான்னு தான் நான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் 6:30க்கு எழுப்புனதே எனக்கு நல்லதா போச்சுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அந்த வேலை வந்து இன்னைக்கு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரப் வச்சு நல்லா விம் பார் வச்சு நல்லா வாஷ் பண்ணேன். அந்த வால் எல்லாம் முடிச்சுட்டு கான்டர் டாப் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு, கேஸ் ஸ்டவ்வும் கிளீன் பண்ணிட்டு இன்னைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். கிச்சன் வந்து ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு பார்த்தா, நாங்க வந்து கோயிலுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. சரி நம்ம கோயிலுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு, இதெல்லாம் முடிச்சுட்டு காலையில 4 பேரும் வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டோம். ஸோ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கோயிலுக்கு கிளம்ப வேண்டியது லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிடுச்சு. காலையில ஒரு 7:30 மணிக்கெல்லாம் பாப்பாக்கு வந்து இளநீ குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 9:30 மணிக்கு வந்து சோளம் வந்து கேட்டாரு. ஏன்னா சமாதானப்படுத்தணும்ல, அதனால சோளம் வந்து அவிச்சு குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் வந்து எதுவுமே செய்யலன்னு சொல்லி டிஃபன் வாங்கி வேற குடுத்துட்டு போயிட்டாரா, பூரி அண்ட் வடை. இத வச்சு மார்னிங் டிஃபன வந்து நாங்க ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஆஃப்டர்நூன் மேல பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு தூக்கத்த போட்டுட்டோம். தூங்கி எழுந்து ஒரு 4 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்க அகைன் வந்து ரெடி ஆயிட்டு, ஆ நாங்க வந்து கோயிலுக்கு போணும்னு சொன்னோம்ல, அந்த கோயிலுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம். அதுக்கப்புறம் பூ வந்து ஒரு கடையில நின்னு வாங்கிட்டு, ஆ நெக்ஸ்ட் வந்து பசங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ். ஏன்னா வந்து மார்னிங் ஈவினிங் வந்து நம்ம கிளம்புறோமா, எந்த கடையிலயும் நிக்கக்கூடாது. நம்ம வந்து லாங்கா போறோம்னு சொல்லிட்டு, ஒரு கடையில நின்னுட்டு எல்லாத்தையும் வாங்கி என் பேக்ல வச்சுட்டேன். ஒரு ஃபேவரட்டான ஒரு கோயிலு. அது பார்த்தீங்கன்னா, நம்ம புட்லூர் அங்காளம்மன் கோயில் தான். நான் என் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்து சொல்லியிருப்பேன். எனக்கு ஏதாவது மைண்ட் அப்செட் இல்ல டென்ஷன் ஏதாவது ஒண்ணுனா அங்க தான் போயிடுவேன். பிஃபோர் மேரேஜ் எங்களுக்குள்ள சண்டை வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த கோயிலுக்கு தான் போயிடுவேன். இங்க இருந்து ட்ரெயின் ஏறுனா அங்க போயிட்டு அப்படியே இருந்தோம். நான் ஏர்செல் யூஸ் பண்ணதுனால, ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிடுச்சுனாவே வந்து சிக்னல் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான இடம். அது மட்டும் இல்லாம நாங்க வந்து லவ் மேரேஜ். அதனால ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு எவ்ளோ ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இருந்தாலும், எங்களுக்கு வந்து லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ண இடம் வந்து இந்த ஒரு இடம் தான். இந்த இடம்னா இந்த இடம் இல்ல. இந்த எல்லைக்குள்ள அதையும் நான் இந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன். பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து அங்க கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் பார்த்துட்டு, எப்பவும் சொல்ற மாரி லெமன் வச்சு எடுத்துட்டு வாங்க. மடியில தான் அந்த ஷால் இருந்தாலும் ஷாலு, இல்ல முந்தானி இருந்தா முந்தானி வச்சு எடுத்துட்டு வாங்க. நம்மளுக்கு பிடிச்சது சாமி. என்ன வேண்டிக்கிறீங்களோ அது நல்லது, அது நடக்கும். அது மட்டும் இல்லாம, அ நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க தான் வந்து கோயில் தான் வந்து பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து மேல்மலையனூர் போனேன். அப்பதான் தெரியும் எனக்கு, இங்க இருக்கிற அம்மனும், அங்க இருக்கிற அம்மனும் ஒரே மாரி இருப்பாங்க. மஞ்சள்ல அலங்கரிச்சுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா ஒண்ணு சொல்லட்டுமா? நான் ஃபர்ஸ்ட்டு டிராயிங் ஸ்டார்ட் பண்ண டைம்ல ஃபர்ஸ்ட்டு அம்மன் ஃபோட்டோவே இவங்கள பார்த்து தான் நான் வரைஞ்சேன். ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா வரைஞ்சது. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ லேமினேஷன்ல சின்னதா வரும். அத பார்த்து தான் நான் வரைஞ்சேன். அதுதான் எனக்கு ஸ்பெஷலே. நான் ஃபர்ஸ்ட்டு வரைஞ்ச அம்மன் வந்து இவங்க தான். ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. எல்லாமே இங்க தான் அப்டின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு. அதுக்கப்புறம் வளையல் அதுக்கப்புறம் பழம்லாம் வச்சு எடுத்துட்டு வந்தேன். வளையல் வந்து ஹஸ்பண்ட் அங்கேயே வந்து எனக்கு கையில மாட்டி விட்டாரு. அ அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட இன்ன வரைக்கும் லேமினேஷன்ல தான் ஃபோட்டோ இருக்கு. அம்மன் ஃபோட்டோ. ஃபர்ஸ்ட்டு டைமு அந்த ஃபோட்டோ வந்து வாங்கி சாமியாண்ட வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் பேக்காவே இல்ல. இந்த பன் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பெட்ரோல் பங்க்ல ஃப்ரெண்ட் இருக்காங்க ஆன்டி. அவங்க வந்து என் பையனுக்கு குடுத்தது. அதுக்கப்புறம் ஜூஸ் பாட்டில்ஸ் தான் ஃபுல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வாங்கணும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பேக்ல கேர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கூட்டம் வந்து அந்த அளவுக்கு இல்ல. அதனால மன நிம்மதியா பார்த்தீங்கன்னா, சாமிய கும்பிட்டுட்டு திருப்தியா வந்து அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்து பீஸ்ஃபுல்லா இருந்துட்டு, நாங்க 4 பேரும் அங்கருந்து கெளம்பிட்டோம். இப்ப எங்க போயிட்டுருக்கோம்னா, ரொம்ப ஸ்பெஷலான எங்க 2 பேருக்கும் ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்க ஃபேமிலி சர்க்கிளா இருக்கட்டும், இல்ல எங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல எங்க கூட நெருக்கமா இருக்கிறவங்களா இருக்கட்டும், யாருக்குமே தெரியாது. நாங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்னு தெரியும். பட் எந்த இடத்துல பண்ணோம், என்ன பண்ணோம் அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஆ இந்த இடம் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுக்குன்னு நான் இப்ப தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு நேர்ல எங்கள யாரும் எதுவும் கேட்கல. நாங்க இந்த இடத்துல தான் பண்ணோம்னு சொல்லல.
ஸோ இந்த ஒரு கோயில்ல தான் நாங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வந்து அடி எடுத்து வச்சது. ஸோ ஆக்சுவலா தாலி கட்டின ஒரு இடம். ஸோ எங்க லைஃபே ஸ்டார்ட் ஆன ஒரு இடம். நாங்க எப்போ போனாலும் இங்கேயும் வந்து ஒரு விசிட் போயிட்டு வருவோம். இதோட வந்து நம்ம இந்த வீடியோக்கு எண்ட் வந்தாச்சு. வரும்போது நான் ஒரு சில ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த ஸ்நாக்ஸ்லாம் இந்த கடையில எதுவும் வந்தது. இந்த 90ஸ் மிட்டாய்ஸ்ல இந்த குச்சி புளின்னு சொல்லுவாங்க. நான் இதுதான் வந்து. அதுக்கப்புறம் ஸ்பூன்ல வந்தது. எங்க ஊர் சைடு போனீங்கன்னா, அந்த வெல்லத்திலேயே ஏதோ பண்ணுவாங்க. வீட்லயே பண்ணுவாங்க. பால் காய்ச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனா ரொம்ப நல்லாருக்கும். அது எங்க அக்காலாம் ஊர் சைட்லாம் போனா அதெல்லாம் வாங்கி குடுப்பாங்க. அது பேர்ல எனக்கு சரியா தெரியல. இத பார்த்தோனே எனக்கு திடீர்னு அது ஞாபகம் வந்தது. இதுதான் நாங்க வாங்கிட்டு வந்தோம். மிச்சம் வச்சது இதுதான். அதையும் வந்து ஹேண்ட் பேக்லருந்து கிளீன் பண்ணும்போது எடுத்துட்டேன். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ரெடி வ்ளாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.